السلام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க தலைப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடும் போது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், எவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான். இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்றால், யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஆதரவு வைக்கின்றார்களோ விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான். இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று ஒருவன் உலகத்துக்கு அடிமையாகி விடுகின்ற போது அவன் அல்லாஹுடைய தூதரை முன்மாதிரியாக கொள்ள மாட்டான். அல்லாஹுடைய தூதருடைய அழகிய முன்மாதிரி என்பது யாருக்கென்றால், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் யார் விரும்புவார்களோ அவர்களுக்கு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் கற்க வேண்டும் என்றால், அவர்கள் எமது வழிகாட்டி. இஸ்லாத்துடைய இரண்டாவது மூலாதாரம் சுன்னாவாக இருக்கிறது. அந்த சுன்னாவை நாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதன் மூலம், கற்றுக்கொள்வதன் மூலம்தான் நாம் சுன்னாவை தெரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையிலே சுன்னாவை கற்றுக்கொள்வதனுடைய, அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்வதனுடைய முதலாவது ஒரு விடயம், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் விடயம், முதலாவது நமது நியத் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், நான் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் அல்லாஹுடைய தூதரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஇன் துதீஉஹு தஹ்தது, நீங்கள் அவரை பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவரை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். எனவே நமக்கு நேர்வழி எதில் இருக்கிறது? அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதில் தான். அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கின்ற போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? ஃபஇன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிகாட்டுதல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் ஆகும். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்வது, அந்த தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா சொல்வார்கள், நீங்க முழு உலகத்துக்கே மாறு செய்தாலும் அல்லாஹ் உங்களிடம் கேட்க மாட்டான். ஆனால் அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் மாறு செய்தால், அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் மாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். என்றால் கபரில் ஒருவர் கொண்டு போய் வைக்கப்பட்ட பிறகு கேட்கப்படுகின்ற கேள்விகளில் ஒன்றுதான், அல்லாஹுடைய தூதர் அவருக்கு காட்டப்படுவார். இந்த தூதரை பற்றி நீ எப்படி எண்ணிக்கொண்டிருந்தாய் என்ற கேள்வி அங்கு இருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதில் தான் நமக்கு
வழிகாட்டலும் வெற்றியும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹ் வமனி தபஅக மினல் முஃமினீன். ஒரு முக்கியமான வசனம் இது. இந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான். யா அய்யுஹன் நபி என்று அல்லாஹு தஆலா சொல்றான், மனிதர்களே மனிதர்களே என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், ஹஸ்புக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். அடுத்து சொல்றான், வமனி தபஅக மினல் முஃமினீன். நல்ல வசனத்தை கவனிங்க. மூமின்களுக்கும் அல்லாஹ் போதுமான அல்லாஹு தஆலா சொல்லல இந்த வசனத்துல. எப்படித்தான் சொல்றான்? மூமின்களில் உங்களை யார் பின்பற்றுவார்களோ, அதான் நீங்க கவனிக்க விஷயம். நபியே, உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அடுத்து யாருக்கு? மூமின்களுக்கு அல்லாஹ் பொதுவா சொல்லாம வமனி தபஅக மினல் முஃமினீன், மூமின்கள்ல யார் உங்களை பின்பற்றுவார்களோ. பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய பொறுப்பும் யாருக்கு தான்? நபியை பின்பற்றக்கூடிய மூமின்களுக்கு தான். நபியை பின்பற்றக்கூடிய மூமின்களுக்கு தான். அப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வளவு முக்கியமான ஒரு வசனம் என்று பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நமக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பும் பொறுப்பும் எதில் இருக்கிறது? நாம் சுன்னாவை பின்பற்றுவதில் என்பதை இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, முதலாவது நாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்வதனுடைய நியத்தும் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹுடைய தூதரை நான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. எனவே நாம் எப்போதும் இவ்வாறான மார்க்க சபைகள் உட்காரும் போது நான் கற்றுக்கொள்ளக்கூடிய நபிமொழிகள், ஹதீஸ்கள், அவைகள் நான் எனது வாழ்வில் இயன்ற வரை செயல்படுத்த வேண்டும், அவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறந்த நீயத்தோடு நாம் அமர வேண்டும். ஏன்னா நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு அந்த சிறந்த நீயத்து இருக்கும் போது அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பான், தௌஃபீக் செய்வான். எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதரர்களே, சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதில் எவ்வளவு அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள், இஸ்லாம் கவனம் எடுத்தாங்க என்பதற்கு நாங்கள் நிறைய செய்திகளை பார்க்கலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள், செருப்புகளை அணிந்து கொண்டு தொழுகிறார்கள். நபி அவங்க தொழுகையில் இருக்கும்போது தனது பாதணிகளை கலட்டி வைக்கிறார்கள். பின்னால சஹாபாக்களும் செருப்பு அணிந்து தான் தொழுதாங்க. எல்லோரும் செருப்புகளை கலட்டி வைக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் தொழுகையை முடித்து விட்டு கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் கலட்ட வேண்டும்? போது சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை, நீங்கள் தான் எமது முன்மாதிரி, நாம் உங்களை தான் பின்பற்ற வேண்டும். இப்போ நீங்கள் கலட்டினீங்க, அதனால் நாமும் கலட்டி விட்டோம். போது சொல்கிறார்கள், ஜிப்ரீல் என்னிடம் வந்தார் நான் தொழுகையில் இருக்கும் போது, எனது அந்த பாதனையில் அழுக்கு இருப்பதாக, ஏதோ ஒரு அழுக்கு இருப்பதாக சொன்னார்கள், அதனால் நான் கலட்டி வைத்தேன்னு சொல்றான். பாருங்க, சஹாபாக்கள் தாமதிக்கல, சற்றும் தாமதிக்கவில்லை. தொழுகையை முடித்த பிறகு எதற்கு கழட்டிங்கன்னு கேட்ட பிறகு நாம் செய்வோம் என்றெல்லாம் தாமதிக்கல. நபி அவர்கள் செய்தார்கள், உடனே என்ன செய்யறாங்க? அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்படிதான் நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றிய விதம் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமை சகோதரர்களே, இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கற்றுக்கொள்வதனுடைய இரண்டாவது நோக்கம், அல்லாஹ்வின் தூதரை நாம் நேசிப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உள்ள நேசம் நமக்கு அதிகரிக்கும். நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்ளும் போது அது என்ன செய்யும்? அந்த தூதரின் மீது உள்ள நேசத்தை உங்கள் மீது, உங்களுடைய உள்ளங்கள்ல அதை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். அவ்வளவு அற்புதமான ஒரு வரலாறு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு என்பது. அவ்வளவு அற்புதமான ஒரு வரலாறு. அதை நாம் படிக்கும் போது, அதாவது அந்த தலைவர் அந்த இடத்துல கொண்டு போய் யாரையுமே நிறுத்த முடியாது. அந்த இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னா யாரையுமே நிறுத்த முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவர், அப்படி ஒரு சிறந்த ஒரு தலைவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கினார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அவர்களுடைய அந்த அற்புதமான வாழ்க்கை வரலாறு என்பது, அதை நாம் படிக்கும் போது நம்மை அறியாமலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசம் கொள்வோம். அவங்க மீது ஒரு முஹப்பத் நமது உள்ளத்தில் என்ன செய்யும்? அது நிறைந்து விடும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நபி அவங்க எப்படி சொன்னாங்க? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை நீங்க பிறருக்கு எத்தி வையுங்கள். நபி அவங்க அவ்வளவு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தான். எல்லா செய்திகளும் பிறரிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்ற அளவுக்கு முன்மாதிரி மிக்கவைகள். அவ்வளவு ஒரு முன்மாதிரியான வாழ்வை அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் அந்த வரலாற்றை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது அது என்ன செய்யும்? அந்த நேசத்தை, முஹப்பத்தை நமது உள்ளத்திலே அதிகப்படுத்தும். அந்த அதாவது அதுக்கு நாங்கள் நிறைய வரலாறுகளை நாம் சொல்லலாம். முஸ்லீம்ல ஒரு செய்தியை பாருங்க. மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் என்ன செய்கிறோம்?
பசியோடு, ஏழ்மையில, வறுமையில, நாம் நமது ஏழ்மை வறுமையுடைய நிலையை பலரிடம் எடுத்து சொன்னாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹுடைய தூதரிடம் வந்தோம். அல்லாஹுடைய தூதர், நாங்கள் 3 பேர் எம்மை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதோ 3 ஆடுகள் இருக்கின்றன, இதிலிருந்து நீங்கள் பாலை கறந்து கொள்ளுங்கள், இதிலிருந்து அருந்திவிட்டு எனக்குரிய பங்கை வையுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் என்ன செய்வோம், இப்படி இரவுல அந்த பாலை கறந்து நாம் 3 அருந்திவிட்டு அல்லாஹ்வின் தூதருக்குரிய பங்கை வைப்போம், அல்லாஹ்வின் தூதருக்குரிய பங்கை நாம் வைப்போம். அவங்க சொல்றாங்க, மிக்தாத் இப்னு அஸ்வத் அவர்கள், ஒரு நாள் அதாவது எனக்கு எப்படியான ஒரு சிந்தனை தோன்றியது. நபி அவங்க கொஞ்சம் இரவுல வருவாங்க, எப்படி நபி அவங்க சலாம் சொல்லுவாங்கன்றதை அவர் சொல்றார். நபி அவர்கள் சலாம் சொல்வார்கள், தூக்கத்தில் இருக்கக்கூடிய விழிக்காத அளவுக்கும் விழித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கும் தான் சலாம் சொல்லுவாங்க. அப்படிதான் சலாத்துடைய அந்த சப்தம் இருக்கும் என்றும் அவங்க சொல்றாங்க. நபி அவங்க பள்ளிக்கு வந்து தொழுவாங்க, தொழுது விட்டு அந்த பாலை அருந்துவார்கள். இதுதான் வளமை. ஒரு நாள் இரவு சொல்றாரு, மிக்தாத் இப்னு அஸ்வத் சொல்றாங்க, அதாவது நபி அவங்க அன்சாரி தோழர்களிடத்துல போறாங்க, அவங்க நபி அவர்களுக்கு பலவிதமான உணவுகளை எல்லாம் கொடுப்பாங்க, அதை நபி அவர்கள் சாப்பிட்டு விட்டு வருவாங்க. நபி அவர்களுக்கு இந்த பால்ல எந்த தேவை இருக்குது என்று அவர் என்ன செஞ்சாரு, அந்த பாலை நான் அருந்தி விட்டேன் என்ற, அந்த பாலை நான் என்ன செஞ்சு விட்டேன், ஷைத்தான் என்னிடம் வந்து இப்படியான ஒரு சிந்தனையை போட்டா நான் அதை அருந்தி விட்டேன். அருந்திய பிறகு மறுபடியும் என்ன, ஷைத்தான் எப்படியான ஒரு பயத்தை எனக்குள்ள போடுறான்டா, இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வருவார், அவருக்குரிய பங்கு இருக்காது, அவர் நிச்சயமாக உனக்கு எதிராக துஆ செய்யும் போது உனது மறுமை வாழ்வு, உனது உலகம் எல்லாம் அழிந்து விட்டது, அப்படி என்று ஒரு எண்ணத்தை போட்டுக் கொண்டிருக்கிறான். நபி அப்ப எனது 2 மற்ற தோழர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, என்னால தூங்க முடியவில்லை, ஏன் நான் அல்லாஹ்வுடைய தூதருக்குரிய பங்கையும் அறிந்து விட்டேன். நபி அவர்கள் வருகிறார்கள், வந்து சலாம் சொல்றாங்க, மஸ்ஜிதுல தொழுது விட்டு வந்து பார்க்குறாங்க, அங்கு பால் கிடையாது, நபி அவருடைய பங்கு அங்கு இல்லை. சொல்றாரு, நபி அவர்கள் தனது தலையை வானை நோக்கி உயர்த்தினார்கள். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய விரும்பினால் தனது தலையை வானை நோக்கி உயர்த்துவார்கள். மிக்தாத் சொல்றாங்க, நபி அவங்க தலையை உயர்த்திட்டாங்க, அடுத்து எனக்கு எதிராக துஆ செய்ய போகிறார்கள், நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துஆ செய்தார்கள் என்றால், அல்லாஹும்ம மன் அத்இமன் அத்இமனா, அல்லாஹும்ம அத்இமன் அத்இமனா வ அஸ்கிமன் அஸ்கானா என்று துஆ செய்யலாம். அல்லாஹும்ம அத்இம், யா அல்லாஹ் நீ உணவளிப்பாயாக, எமக்கு யார் உணவளித்தார்களோ, மன் அத்அமனா, எமக்கு யார் உணவளித்தார்களோ அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக, எமக்கு யார் புகட்டினார்களோ அவர்களுக்கு நீ புகட்டச் செய்வாயாக, புகட்ட கொடுப்பாயாக என்று இப்படித்தான் நபி அவங்க துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்றார், நான் உடனே கத்தி எடுத்து கொண்டு போய் என்ன செய்வது, ஒரு ஆட்டை அறுத்து நபி அவர்களுக்கு உணவுக்காக கொடுப்போம் என்பதற்காக கத்தி எடுத்து கொண்டு செல்கிறேன். அப்போது அந்த 3 ஆடுகளுடைய மடிகளும் கனத்து இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அதிலிருந்து நான் பாலை கறந்து கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதரிடம் கொடுத்து விட்டு நான் என்ன செய்கிறேன், சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுறாங்க, என்ன விஷயம் என்று கேட்கிறாங்க. நடந்த விஷயத்தை சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வரலாற்று இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதருடைய பண்புகள் எவ்வளவு உயர்வாக இருந்தன, எப்படி இருந்தன. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு இவ்வாறான பண்புகள் தான் மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. சுப்ஹானல்லாஹ். அந்த ஹுபைப் ரலியல்லாஹுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் என்ன செய்யப்பட போகிறார், மக்காவுல ஹரத்துக்கு வெளியே அவர் தூக்கிலிடப்பட போகிறார், கொல்லப்பட போகிறார். அந்த நேரத்தில் என்ன செய்கிறான், அதாவது காபிர்கள் கேட்கக்கூடியது, அபூ சுஃபியான் கேட்பது என்ன, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு ஏதாவது துன்பம் வருவதை நீங்கள் விரும்புவீர்களா என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு முள் தைப்பதை கூட நாம் விரும்ப மாட்டோம் என்று அந்த நேரத்தில் கூட சொல்றார். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரின் மீதுள்ள நேசத்தை, முஹப்பத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு. இது இதுல 2வது நோக்கம், 2வது விடயம் என்ன, அல்லாஹ்வின் தூதரின் மீதுள்ள முஹப்பத்தை, நேசத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதரை மீதுள்ள நேசம் என்பது, முஹப்பத் என்பது எதில் நின்றும் உள்ளது சொல்லுங்க பாபா,
ஈமானில் நின்றும் உள்ளது. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது கட்டாயம், கடமை. அது என்ன? அது கடமையான ஒரு விஷயம். மூமின்கள் மீது அல்லாஹ் அதை கடமையாக்கிய விடயமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஈமான் முழுமை பெறாது, ஈமான் நிறைவடையாது அல்லாஹுடைய தூதரை நாம் முழுமையாக நேசிக்காத வரை. எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள யாரும் உண்மையான மூமினாக மாட்டார்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், மனித சமுதாயத்தை விட அவர்கள் என்னை நேசிக்காதவர் என்று சொன்னார்கள். எனவே இது நாம் இந்த தலைப்புல பார்க்கக்கூடிய இரண்டாவது விடயம். அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிப்பதற்காக அவர்களுடைய வரலாற்றை படிக்க வேண்டும். மூன்றாவது அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், அதை நாம் முஅ்ஜிஸாத் என்று சொல்லுவோம். அந்த முஅ்ஜிஸாத்துகள் அதை நாம் படிக்க வேண்டும், அவற்றையும் படிக்க வேண்டும். எதற்கு? நமது ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக. முஅ்ஜிஸாத் என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் நபிமார்களுக்கு என்ன செய்வான்? அப்படியான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த தூதர் உண்மையானவர், அவர் கொண்டு வந்த இந்த மார்க்கம் உண்மையானது, சத்தியமானது என்பதை அந்த மக்கள் புரிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நபிமார்களுக்கு இவ்வாறான முஅ்ஜிஸாத்துகளை, அற்புதங்களை வழங்கினான். அப்படி அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் எத்தனையோ முஅ்ஜிஸாக்கள், அற்புதங்கள் நிகழ்ந்தன. அந்த அற்புதங்கள் அதை நாம் படிக்கின்ற போது நிச்சயமாக இவர் அல்லாஹுடைய தூதர், நிச்சயமாக அல்லாஹ்வின் அனுப்பப்பட்ட உண்மையான தூதர் என்ற அந்த விடயத்தை நாம் அறிந்து அது நமது ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதாக மாறும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் உள்ள முஅ்ஜிஸாக்கள், அற்புதங்கள் என்று நாம் வந்தால் எதை நாம் சொல்வோம்? மிஅராஜுடைய பயணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மிஅராஜுடைய பயணம் என்பது அல்லாஹ் நிகழ்த்திய ஒரு பெரும் அற்புதம், பேரற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த மிஅராஜுடைய நிகழ்வுகளை நாம் படிக்கும் போது நமது ஈமான் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கொண்டதாக அந்த மிஅராஜுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது சந்திரன் பிளக்கப்பட்டது இல்லையா, அந்த காபிர்கள் கேட்டார்கள், அந்த அற்புதம் நிகழ்த்தப்பட்டது, ஆனால் அதை அவர்கள் சூனியம் என்று சொன்னார்கள். இப்படிதான் காபிர்களுடைய நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதத்துடைய விஷயத்துல எப்படி நடந்து கொண்டாங்கன்றது ஒரு செய்தி இருக்குது. ஒரு முறை மக்கா காபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சஃபா மலையை நீங்கள் தங்கமாக ஆக்கினால், இந்த சஃபா மலையை நீங்கள் தங்கமாக மாற்றினால் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் என்ன? இவர்கள் எல்லாம் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நேர் வழியை பெற வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நபியுடைய நோக்கம். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த சஃபா மலையை தங்கமாக்கி விட்டால் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போது நபி அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இப்படி இவர்கள் சொல்கிறார்கள், இதை நீ தங்கமாக மாற்று என்று சொல்லும் போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். அல்லாஹ் அனுப்பி என்ன சொல்கிறான்? நீங்கள் பிரார்த்தித்தபடி அந்த மலையை தங்கமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் அதை நாம் மாற்றுவோம். ஆனால் அதன் பிறகு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் நமது தண்டனை மிக பெரும் தண்டனையாக இருக்கும், கடுமையாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். உங்களுக்கு இது வேண்டுமா அல்லது தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட்டதாகவே உங்களுடைய உம்மத்துக்கு இருக்க வேண்டுமா என்று அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அங்கு இவ்வாறு கேட்க செய்கிறான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் தன் உம்மத்தி மீதுள்ள அந்த முஹப்பத், அந்த நேசத்தின் காரணமாக நபி அவங்க சொன்னாங்க, தௌபாவுடைய வாயில் திறந்தே இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ், தௌபாவுடைய வாயில் திறந்தே இருக்கட்டும் என்று அதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என உம்மத்தி மீதுள்ள அந்த நேசத்தின் காரணத்தால், அன்பின் காரணத்தால் இப்படியான செய்திகளை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. அந்த ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய தூதர் உண்மையான ஒரு நபி என்பதற்கான ஆதாரங்களாக இருக்கின்றன. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மூன்றாவது விடயம் அல்லாஹ்வின் தூதர், நான்காவது விடயம் பரக்கல்லாஹு ஃபீக், நான்காவது விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில், நாம் கற்றுக்கொள்ளும் போது நமது நியத்தையும் நாம் எவ்வாறு ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதில் உள்ள வழிகாட்டல்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்த சோதனைகள், நபி அவர்கள் தனது வாழ்வில் சந்தித்த சோதனைகள், அந்த சோதனைகளில் நபி அவர்கள் எப்படியெல்லாம் உறுதியாக செயல்பட்டார்கள்.
உறுதியாக இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே அவர்கள் அனாதையாக பிறக்கின்றார்கள். தாயை சிறு வயதிலே அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். அதற்கு பிறகு அவர்களை அரவணைத்த பாட்டன் அவர்களை இழந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் தஅவாவை மக்காவிலே ஆரம்பித்த பிறகு சந்திக்கக்கூடிய சோதனைகள். தனது ஆண் குழந்தைகளை எல்லாம் நபி அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அவர்களுடைய சிறு பிராயத்திலே அவர்கள் அனைவரும் உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். நபியுடைய பெண் மக்கள் ஒரே ஃபாத்திமா மற்ற இருவர்களும் மரணிக்கிறாங்க. நபி அவங்க உயிரோடு இருக்கும் போதே. சுப்ஹானல்லாஹ், சோதனைகள் எப்படிப்பட்ட சோதனை நினைக்கிறீங்க? இப்படி தொடர்ச்சியான சோதனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார்கள். அப்ப இந்த சோதனைகளின் போதெல்லாம் எப்படி அல்லாஹ்வுடைய அதே போன்ற பேரப்பிள்ளைகள், நபி அவங்களோட பேரப்பிள்ளைகள் மரணிக்கிறாங்க. நபி அவங்க பேரப்பிள்ளைகளுடைய மௌத்து சம்பந்தமான விஷயங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபி அவங்களோட மகன் இப்ராஹிம் மரணித்த சந்தர்ப்பத்தில் அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, இது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் அவங்க சோதனைகள் எத்தனை சோதனைகளை சந்திக்கிறார்கள். அந்த சோதனைகளின் போதெல்லாம் எவ்வளவு பொறுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் செயல்படுகிறார். தனது மகளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. என்ன, மகளுடைய குழந்தை உயிர் பிரியக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் தனது மகளுக்கு என்ன ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க? சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா அஅதா வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா ஃபல்தஸ்பிர் வல்தஹ்தசிப். மகளுக்கு என்ன ஆறுதல் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புறாங்க, குழந்தை மரணிக்குது, மகளுடைய குழந்தை மரணிக்கக்கூடிய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மா அஹத், எடுத்துக்கொண்டது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் அந்த பிள்ளையுடைய உயிரை கைப்பற்றுகிறானா, அது அல்லாஹ்வுக்குரியது. அவன் எடுத்துக்கொண்டது அவனுக்குரியது. வலஹு மா அஅதா, அவன் வழங்கியதும் அவனுக்குரியதுதான். அவன் எதை தந்தானோ அந்த குழந்தை அவன் தான் தந்தான், அது அவனுக்குரியது. வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா, அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு தவணை வரைதான். அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு தவணை வரைதான். எனவே பொறுமையாக அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்த்திருங்கள் என்று மகளுக்கு ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இப்படி அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்விலே அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு சோதனைகளும் எப்படிப்பட்ட சோதனைகளாக அவைகள் இருந்தன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலெல்லாம் எப்படி நபி அவர்கள் செயல்பட்டார்கள். அப்ப நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால்தான் அதிலிருந்து நாம் பாடம் கற்க முடியும், அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால், இவ்வாறான சோதனைகளின் போது நாம் உறுதியாக அவற்றை எதிர்கொள்வதற்குரிய அந்த ஈமானிய பலத்தை பெற வேண்டும், அந்த ஈமானிய உறுதியை பெற வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை இவ்வளவு சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள், இவ்வாறான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தஅவா பிரச்சார பணியை அவர்கள் செய்கின்ற போது அந்த தஅவாவில் நபி அவர்கள் சந்தித்த சோதனைகள் சாதாரணமானவைகள் அல்ல. நபி அவர்கள் அல்லாஹ்வை தொழுகின்ற போது, தொழுகை என்பது யாருக்கும் இடையூறான ஒரு வணக்கம் அல்ல. நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய கழுத்திலே ஒரு துண்டை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அப்படி போட்டு இறுக்குகின்றார்கள், உயிரை போய்விடுகின்ற அளவுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, பாதுகாக்கிறாங்க, அவரை தடுத்து விட்டு, அந்த அநியாயக்காரர்களை தடுத்து விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹுவை ஒருவன் என்று சொன்னவர்களையா இப்படி நீங்கள் கொல்லப் போகின்றீர்கள் என்று கேட்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சோதனைகளில எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு நமக்கு மிகச்சிறந்த எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால், இவ்வாறான சோதனைகளில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அந்த முன்மாதிரி அந்த வரலாற்றிலே இருக்கிறது. நபி அவங்க எவ்வளவு அழகான அற்புதமான வழிகாட்டல்களை சொல்லிக் கொடுத்தாங்க. சோதனைகளின் போது பார்க்கிறோம், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே மரணித்து விடுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன துஆவை சொல்லி கொடுத்தாங்க என்று பார்த்தீங்கன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்று துஆ செய்ய. நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பாலை நாம் திரும்பி செல்வோம். இந்த சோதனைக்கு நமக்கு கூலியை தருவாயாக, இதைவிட சிறந்ததை நமக்கு பகரமாக ஆக்குவாயாக. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறான். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே,
அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக என்பதற்கு இதில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அதாவது ஐந்தாவது விடயம் இதுல புரியுதா? நாளை சொன்னோம். ஓகே, 4 விஷயம். ஐந்தாவது விடயம், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதில், அதாவது நாம் ஒரு தாயியாக, அழைப்பாளராக நாம் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு தாயியாக, அழைப்பாளராக நாம் எப்படி செயல்பட வேண்டும் ஏனென்றால், என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நேரம் முன்னாடி வாங்க, இடைவெளி இருந்தால் இடைவெளி உட்காங்க. எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் கற்க வேண்டும் என்பதில், அதாவது ஒரு அழைப்பாளராக, தாயியாக நபி அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், நபி அவங்க எப்படி செயல்பட்டார்கள் என்பதற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உம்மை நாம் அகிலத்துக்கு அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நபி அவர்களுடைய வருகை என்பது முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக, ஒட்டுமொத்த உலகிற்கும் ரஹ்மத்தாக அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கிறான் என்று குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் ஒரு அழைப்பாளராக, தாயியாக எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்ற முன்மாதிரியை நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீங்க எடுத்து பாருங்க, தாயிஃபுடைய பயணம். நபி அவர்கள் தாயிஃபுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்த நேரத்தில் நபி அவர்கள் தனது 2 கரங்களையும் ஏந்தி அல்லாஹ்விடம் தான் துஆ செய்தார்கள், அல்லாஹ்விடம் தான் பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் தனது பலவீனத்தை, இயலாமை அல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள், தனது இயலாமையை தான் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, இந்த இடத்தில் நபி அவர்கள் அந்த மக்கள் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய சந்ததிகளாவது அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று அதை ஆதரவு வைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். என் அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தஅவாவுடைய முன்மாதிரிகள்ல சில முன்மாதிரிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இதை ஒவ்வொருவரும் கட்டாயம் நாம் தெரிந்து வைக்க வேண்டிய விடயங்கள். அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த அழைப்பு பணியை, தஅவாவை நாம் செய்ய வேண்டும். இந்த தஅவா என்பது நாம் மரணித்து விட்டாலும் நமது கபருக்கு தொடர்ந்து நன்மை வந்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். மூடப்படாத ஒரு ஏடு என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மரணித்து விட்டாலும் அவருக்கு தொடர்ந்து நன்மைகள் அவரது கபருக்கு சென்று கொண்டே இருக்கும். அவர் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக அந்த பணியை செய்திருந்தால், அவர் மூலம் யாரெல்லாம் நேர்வழி பெற்றார்களோ அவர்களுடைய நன்மைகள் அவரது கபருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹைபருடைய போருக்கான அந்த கொடியை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறார்கள். அவர்களை பொறுப்பாக அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? ஃபவல்லாஹி லஅன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹும்ரின் நஅம். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது இருக்கிறதே, அது செவ்வகை ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறப்பானது. அது போர். அந்த போர்ல மிக பெருமதியானது செவ்வகை ஒட்டகைகள். அது உங்களுக்கு கனிமத்தாக, நீங்க எதிரிகளை வீழ்த்தி அந்த கனிமத்தை நீங்கள் பெறுவதை விட உங்களுக்கு எது சிறப்பானது தெரியுமா? உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது. அந்த போர் யாருக்கு எதிரான போர் என்றால் யூதர்களுக்கு எதிரானது. மிக மோசமான கூட்டத்தினர், மிக மோசமானவர்கள். நபி அவர்களை மதீனாவிலே கொலை செய்வதற்கு பல முறை சூழ்ச்சி செய்தவர்கள், திட்டம் தீட்டியவர்கள். அப்படியான மோசமான அந்த யூதர்கள், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். அந்த யூதர்களுக்கு எதிராக போர் நடைபெற போகிறது. எல்லா ஒப்பந்தங்களும் மீறப்பட்டிருக்கின்றன. ஒப்பந்தங்கள் எல்லாம் மீறப்பட்ட பிறகுதான் போர் நடக்கின்றது. அந்த நேரத்தில் நபி அவங்க சொல்றாங்க, களத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா முதல்ல போர் அல்ல, முதல்ல என்ன கிடையாது, முதல்ல யுத்தம் கிடையாது. முதல்ல நீங்க என்ன செய்யணும்? அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, போர் களம் என்றால் அங்கு யுத்தம் தானே இருக்கும், வேற எதுவும் இருக்குமா? அப்ப அந்த போர்க்களத்துல கூட எதிரிகளை நீங்கள் சந்திக்கும் போது முதல் அழைப்பு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்க வேண்டும். உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது உங்களுக்கு கனிமத்தாக செவ்வகை ஒட்டகைகள் கிடைப்பதை விட சிறப்பானது.
எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் என்று பாருங்க. நபி அவர்கள் செய்த இந்த உபதேசம் என்பது படை தளபதிக்கு எப்படியான ஒரு உபதேசத்தை செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த தஅவா என்பது மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைத்து விடுமாக இருந்தால் அது எவ்வளவு சிறப்பானது. இன்னும் சில ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் அது சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். நபி அவர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு அழைப்பாளராக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு, அந்த சஹாபியுடைய பேரை நாங்கள் அதிகமாக சொல்கிறோம், அப்படித்தானே? சஹாபாக்கள் நாங்கள் அதிகம் சொல்ற பேர் யாருடைய பேர்? அபூ ஹுரைரா. ஏன்னா ஹதீஸ்களை கூடுதலாக அறிவிப்பு செய்தவர், அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழர். அவருடைய பெயரை சொல்லும் போது நிச்சயமாக அவருக்கு நன்மை போகுமா இல்லையா? நிச்சயமாக அவருக்கு நன்மை போகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து விட்டாலும் 3 விடயங்கள் அவருக்கு கபருக்கு நன்மையை சேர்த்து கொண்டே இருக்கும். 3 விடயங்கள். அதுல ஒன்று என்ன? அவரது இல்மின் மூலம் யாரெல்லாம் பயன்பெற்றார்களோ அது அவரது கபருக்கு சென்று கொண்டே இருக்கும். நாங்க அபூ ஹுரைராவுடைய பெயரை சொல்கின்ற போது சுப்ஹானல்லாஹ், அவருக்கு நன்மை அவரது கபருக்கு செல்கிறதேன். அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர். எனவே சுப்ஹானல்லாஹ், அன்பிற்குரியவர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாயை நான் இஸ்லாத்தின் பால் அழைத்தேன், பலமுறை எனது தாயை இஸ்லாத்தின் பால் அழைத்தேன், ஆனால் அவர்கள் உங்களுக்கும் கடுமையான வார்த்தைகளை கொண்டு ஏசிவிட்டார்கள், உங்களையும் என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் திட்டி விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்றாங்க. சொல்லிவிட்டு எனது தாய்க்காக, தாயுடைய ஹிதாயத்துக்காக துவா செய்யும். ரசூலுல்லாஹ் திருப்பி எப்படி சொல்லல, என்னையே ஏசி விட்டார்களா, என்னையே திட்டி விட்டார்களா, அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. நபி அவர்கள் துவா செய்தாங்க. எப்படி? அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு அல்லாஹ் நீ ஹிதாயத்தை வழங்குவாயாக, நேர்வழியை வழங்குவாயாக என்று துவா செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்க அந்த துவா உறுதியாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்ற நம்பிக்கையோடு வீட்டுக்கு போறாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்ற அந்த நம்பிக்கையோடு வீட்டுக்கு செல்கிறார்கள். தாய் என்ன சொல்றாங்க, வீட்டுக்குள் வருவதற்கு அனுமதிக்கவில்லை, சற்று பொறுப்பீராக என்று சொல்லி அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குளித்து விட்டு வந்து சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவர்கள் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் கவலையோடு அழுது கொண்டு வந்தாங்க அபூ ஹுரைரா அவர்கள். 2வது முறை சந்தோஷத்தோடு வருகிறார்கள். உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு மகிழ்ச்சியோடு ஆனந்த கண்ணீரோடு வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், தாய் உடைய ஹிதாயத், தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்ற செய்தியை சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பாருங்க, ஒரு தாயுடைய மிக பிரதான ஒரு ஆயுதம் தான் துஆ. மிக முக்கியமான ஒன்று என்ன? துஆ. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது உள்ளங்கள் என்பது ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் ரஹ்மானின் 2 விரல்களுக்கு மத்தியில் உள்ளன, அவன் அதை விரும்பியவாறு திருப்பி விடுவான். எனவே நாம் நினைத்து கொள்ளக்கூடாது ஹிதாயத் என்னமோ நமது கையில் இருக்கிற மாதிரி. அப்படி அல்ல. தஅவா அழைப்பு பணி நாம் செய்கின்ற போது அந்த அழைப்பு பணி செய்யக்கூடியவிடம் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்ன? ரப்போடு உள்ள அந்த சிறந்த தொடர்பு. ரப்பிடம் பிரார்த்திக்க வேண்டும், யா அல்லாஹ் ஹிதாயத்தை, நேர்வழியை நீ அருள் பாலிப்பாயாக. நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். நபி அவர்கள் மக்காவில் இருக்கும் போது துஆ செய்தார்கள். யாருடைய ஹிதாயத்துக்காக? அபூ ஜஹல் அல்லது உமர்? இதில் உமர் எனக்கு விருப்பமானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? ஹத்தாபுடைய மகனின் ஒட்டகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஹத்தாபுடைய மகனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு எதிர்ப்பாளராக இருந்தார். இஸ்லாத்தை, முஸ்லிம்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்ப்பவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். மக்கள் எப்படி சொல்வார்களாம், ஹத்தாபுடைய மகனின் ஒட்டகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஹத்தாபுடைய மகன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ பாருங்க, பிரார்த்தனை அந்த உள்ளத்தை அப்படி மாற்றுது. சுப்ஹானல்லாஹ், அந்த உள்ளத்தை அப்படியே மாற்றி விடுகிறது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஒரு தாயுடைய முக்கியமான ஒரு பண்பாக எது இருக்கிறது என்றால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கணும், யா அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவாயாக, நேர்வழியை அருள் பாலிப்பாயாக. ஏனென்று சொன்னால்
ரஹ்மானுடைய அந்த இரு விரல்களுக்கு மத்தியில். அதனாலதான் நாங்க சொல்றோம், நபி அவங்க அதிகமாக கேட்கக்கூடிய துஆ என்று நாங்க எதை படிக்கிறோம்? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். நபி அவர்கள் அதிகம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ, நாம் எல்லோரும் மரணமிட்டு ஓதி வர வேண்டிய துஆ. நபி அவங்க அதிகமாக கேட்டு இருக்கிறான், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். சொல்லுங்க பாப்பா. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். திரும்ப சொல்லுங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இன்னொரு தடவை சொல்லுங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். எல்லோருக்கும் இந்த துவா பாடம் நினைக்கிறேன். ஆனால் இது நாங்க என்ன செய்யணும்? அதிகமாக ஓத வேண்டிய துவா. எங்கட வாழ்வில் நாம் அதிகம் ஓத வேண்டிய ஒரு துவா. நமது சுஜூதிலும் ஏனைய துவாக்கள் நாங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயாக, உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயாக. எனவே என் அருமையான சகோதரர்களே, உள்ளங்கள் எப்போது எப்படியெல்லாம் மாறும் என்று சொல்ல தெரியாது. அப்படித்தானே பார்க்குறோம். நல்லா இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படியே தலைகீழா போயிடுறான். தொழுகையோடு மார்க்க ஈடுபாட்டோடு இருந்தவர்கள் அப்படியே காணாமல் போய்விடுகிறார்கள், தலைகீழாக மாறுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த நாமை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நமக்கு ஒரு படிப்பினை. நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை அதிகம் கேட்க வேண்டும். எனவே நான் இங்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் என்ன? ஒரு அழைப்பாளர், ஒரு தாய், அவரிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன? பிறர் மீது அன்பு கொள்ள வேண்டும். பிறரை நரகத்துல போடுற வேலையை பார்க்க கூடாது. என்ன, நிறைய பேருடைய வேலை என்னது? எப்படியா நரகத்துல தள்ளுற வேலை, அந்த வேலையை செய்யக்கூடாது. அவன் நரகவாதி, அவன் திருந்த மாட்டான், இவன் திருந்த மாட்டான். இந்த வேலை இது நமக்குள்ள அதிகாரம் அல்ல. நமக்குரிய விஷயம் என்னவென்றால், நாம் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி அதுதான். லிமாத் என்ற ஒருவர் வாரார், யமன்ல இருந்து வாரார். அந்த ஹதீஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம், முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. அப்ப அவர் மக்காவுக்கு வந்தோடனே மக்காவில் என்ன சொல்றாங்கடா, அதாவது முகம்மதுக்கு ஒரு பைத்தியம் பிடித்து இருக்கிறது, நவுது பில்லா. அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துல காஃபிர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், அவருக்கு ஏதோ ஜின் ஏதோ தாக்கி அவருக்கு ஒரு மனநோய் ஏற்பட்டு இருக்கிறது, நீங்க முடிந்தா போய் அவருக்கு சிகிச்சை செய்யுங்கள். ஏன்னா லிமாத் இவ்வாறு சிகிச்சை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இந்த மாதிரி என்ன செய்வார்? அவர் என்ன செய்யறார்? அல்லாஹ்வுடைய தூதரிடம் போகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இப்படி மக்கள் பேசிக்கொள்றாங்க, உங்களுக்கு இப்படி ஏதோ தாக்கங்கள் இருக்குதாம், என்ன செய்யலாம்? நீங்க விரும்பினா உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? சிகிச்சை செய்வேன் என்றார். அப்போது சொல்லிவிட்டு சொல்றாரு, உங்களிடம் என்னதான் இருக்குது உங்களோட பிரச்சனை, கொஞ்சம் சொல்லுங்க பாபன்றார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உங்கள்ட்ட என்னதான் இருக்குது உங்களோட பிரச்சனை, சொல்லுங்க பாபன்ற மாதிரி சொல்றார். இப்ப நபி அவர்கள் ஆரம்பித்தார்கள், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. இவ்வளவுதான் சொன்னாங்க நபி அவங்க. சொன்னார், திரும்ப சொல்லுங்கன்றார். திரும்ப நபி அவங்க சொல்றான். இப்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்றான். அப்ப சொன்ன உடனே அடுத்து என்ன செய்யறாரு அவரு? அதாவது இந்த வார்த்தைகள் இருக்கிறதே, இது கடலுடைய ஆழத்தையே தொடக்கூடிய வார்த்தைகள் என்று சொல்லிட்டு உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். உடனே செஞ்சிட்டாரு. சிகிச்சை அளிக்க போனவருக்கு என்ன கிடைச்சது? சிகிச்சை கிடைத்தது. சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, இந்த வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள், அதாவது பயான்ல ஆரம்பத்தில் சொல்ற வார்த்தை, அப்படிதானே? பயான்ல ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய இது அவருக்கு என்ன செய்து விட்டது? ஹிதாயத்தை கொடுத்தது. அப்ப உள்ளம் அல்லாஹ்வுடைய இரு விரல்களுக்கு மத்தியில், ரஹ்மானுடைய இரு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கின்றன. பாருங்க, அதுல கூட வார வார்த்தையில் பாருங்க, மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு. அப்படிதானே? அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டினானோ அவனை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அவன் வழிகெடுத்து விட்டால் யாராலும் வழிகாட்டவும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். எனவே என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிப்பதில், அதாவது தஅவா அழைப்பு பணி, இந்த தஅவா பணி, இதை நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற வரை நம்மை சூழ உள்ளவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். இது நாங்கள் எப்படி நினைக்கக்கூடாதுண்டா, இது மௌலவிமார்களுடைய வேலை, குறிப்பிட்ட ஒரு சாராருடைய வேலையால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா, நாம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், சொல்லிக் கொடுக்க. நீங்க சொல்லக்கூடிய ஒரு சிறிய விஷயம் கூட அவரது ஹிதாயத்துக்கு காரணமாக இருக்கலாம், ஒருவருடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருக்கலாம். அது என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு நன்மை, அவர் செய்யும் காலமெல்லாம் அவரது நன்மையில் எதுவும் குறைக்கப்படாமல் இவருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும், இவரது கபருக்கு நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கம், ஒரு செயல் தான் தஅவா என்பது. அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். நபி அவர்கள் எப்படி தஅவாவை அழகான முறையில் செய்தார்கள். நபி இடத்துல சொல்லப்படுது, தௌஸ் என்ற கோத்திரத்துக்கு எதிராக யார சொல்ல துவா பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்கள் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நபி அவர்கள் எப்படி துவா செய்தார்கள் என்றால், அல்லாஹும் மஹதி தௌஸான்னு துவா செஞ்சாங்க. தௌஸ் கோத்திரத்துக்கு யாரெல்லாம் நீ ஹிதாயத்தை கொடுப்பாயா. அவர் சொல்றாரு அவங்களுக்கு எதிராக துவா செய்யுங்க. நபி அவங்க எதிராக துவா செய்யல. நபி அவங்க எப்படி துவா செய்தார்கள் என்றால், யா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நீ அருள் பாலிப்பாயாக. அந்த கோத்திரம் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பதை நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில், அதாவது ஏனைய முஸ்லிம்களோடு ஏனையவர்களோடு நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இது ஒரு முக்கியமான பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஏனையவர்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க. அது தவறு செய்தவர்களாக இருக்கலாம், அதே போன்று காஃபிர்களாக இருக்கலாம், நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர்களாக இருக்கலாம். இவர்களோடு எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு சென்று கொண்டிருக்கிறேன், ஒருத்தர் என்ன செய்யறாரு, நபியுடைய அந்த தோல் புயத்தை அதுக்கு மேல ஒரு துண்டு போடப்பட்டிருக்கு, அதை வேகமாக இழுத்தார். நபியுடைய அந்த மேலாடையை கடுமையாக இழுத்தார். அப்ப இழுத்த உடனே அதனுடைய அடையாளம் அதில் என்ன செய்து விட்டது, படிகின்ற அளவுக்கு கடுமையாக வேகமாக இழுத்தார். நபி அவர்கள் திரும்பி பார்க்கிறாங்க, ஒரு கிராமப்புற மனிதர், அவர் என்ன கொடுத்த கடனையா கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய தூதர் நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, உதவி கேட்கிறார். நாட்டுடைய ஒரு குடிமகன் என்ன செய்யறாரு, ஜனாதிபதியில உதவி கேட்கக்கூடிய முறையை பாருங்க. அது இழுத்த வேகத்துல அதனுடைய அடையாளம் பதிந்து விட்டதுன்னு அனஸ் சொல்றாங்க. நபி அவங்கள பார்த்து சிரித்தாங்கன்னு தான் ஹதீஸ்ல வருது. சிரித்து விட்டு நபி அவர்கள் நினைத்தால் அவர்களை தண்டித்திருக்கலாம். அடுத்து யா முஹம்மது என்று சொல்றார், முஹம்மது என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கவும் கூடாது. அப்படி அழைத்து விட்டு உதவி கேட்கிறார். நபி அவர்களுக்கு உதவி செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. அந்த மக்களோடு இப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு மக்கள் நடந்து கொள்ளும் போது அவர்கள் இப்படி பண்பாளராக நடந்து கொண்டார்கள். நாங்க பார்க்கிறோம், மஸ்ஜிதில் ஒரு சிறுநீர் கழித்து விட்டார். நபி அவர்கள் சஹாபாக்கள் அவரை தண்டிக்க சென்ற போது, விடுங்கள் அவரை, அதில் கொண்டு வந்து ஒரு வாளி தண்ணீரை அதிலே ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பக்கத்தில் அழைத்து சொன்னார்கள், இது மஸ்ஜித், இது அல்லாஹ்வை தொழுகின்ற இடம், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற இடம், அல்லாஹ்வை வணங்குகின்ற இடம். இந்த விஷயங்கள் இதில் செய்யக்கூடாது என்றதை அவருக்கு ரசூலுல்லாஹ் மிக நாகரீகமாக எடுத்துச் சொல்றாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாம் கற்றுக்கொள்வதில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது என்ன, நான் உங்களுக்கு ஆர்வப்படுத்துகின்றேன். நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு தெரியும், சிறந்த நூலாக என்று நாம் பரிந்துரைக்க முடிந்த நூல் தான் ரஹீக்குல் மக்தூம். அந்த நூல் ரஹீக்குல் மக்தூம் என்ற நூல். அந்த நூலை நீங்க எடுத்து என்ன செய்யுங்க, அது உங்களுக்கு ஆடியோவாக கூட இருக்குது, அதை படிங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். அந்த தூதர் தான் எமது தலைவர், அவரை நாம் பின்பற்ற வேண்டும், அவரை நமது உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற போது சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரா என்று அதாவது மெய்சில் இருக்கக்கூடிய அளவுக்கு செய்திகள் உண்டு. யாராவது ரஹீக்குல் மக்தூமை படிச்சுக்கிறீங்களா? கொஞ்சமாவது ஃபுல்லா படிச்சுக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது மாஷா அல்லாஹ் படிச்சுக்கிறாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக். ரஹீக் அந்த நூலை எடுத்து என்ன செய்யுங்க, படிங்க. மாஷா அல்லாஹ், அது அழகான ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பு எடுத்து நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள. நமது நேரங்கள் எதற்கோ நாங்கள் செலவிடுகிறோம். சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வீணான விஷயங்கள்ல, சினிமால, அதுல எல்லாம் பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் படிக்க வேண்டும். அதை ஏன் படிக்க வேண்டும் என்றதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் என்ன, இந்த நீயத்துகளோடு நோக்கங்களோடு நாம் அதை படிக்க வேண்டும் என்பதற்காக இவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தனது ரப்பை எப்படி வணங்கினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தனது ரப்பை எப்படி வணங்கினார்கள் என்பதற்கு நாம் படிக்க வேண்டும். நபி அவங்க எப்படி நமக்கு வணக்கத்திலே வழிகாட்டினார்கள். ஹதீஸ்ல படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில்
ஏதாவது அவர்களுக்கு ஒரு சோதனை கஷ்டம் வந்துவிட்டால் உடனே தொழுகைக்குத்தான் செல்வார்கள், உடனே தொழுகைக்கு விரைவுவர்களாக இருந்தார்கள். ஃபஸ்யா இல ஸலா என்று நாங்க பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இவ்வாறாக நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செல்வ நிலையில் எப்படி செயல்பட்டாங்க, செல்வத்தில் அவங்க செயல்பட்ட விதம், வறுமையில் அவங்க செயல்பட்ட விதம், ஆரோக்கியத்தில் அவங்க எப்படி செயல்பட்டாங்க, அவர்கள் நோயோடு இருக்கும் போது எப்படி செயல்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நோயோடு இருக்கும் போது எப்படி செயல்பட்டாங்க, பிரயாணத்தில் எப்படி செயல்பட்டாங்க, ஊர்ல இருக்கும் போது எப்படி செயல்பட்டார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என் அருமை சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே, எத்தனை மணி? எனவே இதோடு நாம் இந்த தலைப்பை நிறைவு செய்து கொள்கிறோம். எனவே ஒவ்வொருத்தரும் இதுல கொஞ்சம் என்ன செய்ய ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கற்றுக்கொள்ளவேன். அதை கற்றுக்கொள்வது அந்த தூதரின் மீது உள்ள முஹப்பத்தை அதிகப்படுத்தும், நேசத்தை அதிகப்படுத்தும். அந்த தூதரை நான் பின்பற்றுவதற்கு அது நிச்சயமாக எனக்கு துணை புரியும். அதே போன்று நீங்க குர்ஆனை விளங்குவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆயிஷா வந்து சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகள் எவ்வாறு இருந்தன, சொல்றாங்க கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகள் குர்ஆனாகத்தான் இருந்தது. எனவே நறுமை சகோதரர்களே, குர்ஆனை நாங்க விளங்குவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பது நமக்கு நிச்சயமாக துணை புரியும், உதவியாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையிலே நறுமை சகோதரர்களை இவைகளில் நாம் கவனம் செலுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.